ஸ்ரீ அவந்தி திருத்தல மகாத்மியம் 7ஆம் அத்தியாயம். மகா காலவனத்தில் வாழ்க்கை முறை. வியாசமா முனிவர் கூறினார்: புனிதமான ஐயா, ருத்ரனின் உலகத்திற்கு செல்ல விரும்பும் ஆண்கள் புனித இடத்தில் எவ்வாறு வாழ வேண்டும்? சித்திக்காக துறவரத்தில் தங்கும் ஆண்கள் அல்லது பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? இதையெல்லாம் எங்களுக்கு கூறுங்கள். வாழ்க்கையின் அனைத்து சாதிகள் மற்றும் நிலைகளை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் நற்செயல்களை செய்வதில் ஆர்வத்துடன் ஈடுபட வேண்டும். அவர்கள் ஆணவம் மற்றும் மாயை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வாய்மொழியாகவும் ருத்ரனின் பக்தர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். அவர்கள் அற்ப மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கலாகாது. அவர்கள் ஸ்ருதியை கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். அவர்கள் எப்போதும் அனைத்து உயிரினங்களின் நலனில் ஈடுபட வேண்டும். ருத்ரனிடம் பக்தி எப்படி மேம்படுத்த முடியும் என்று எங்களுக்கு கூறுங்கள். அவர்கள் என்ன புனித சடங்குகளை செய்ய வேண்டும்? சனத்குமாரர் கூறினார்: ருத்ர பக்தி 3 வகைப்படும்: மன, உடல் மற்றும் வாய்மொழி. மற்றொரு பிரிவு லௌகிகி பிரபலமானது, வைதிகி வேதங்களை அடிப்படையாக கொண்டது மற்றும் ஆத்தியாத்மிகி ஆன்மீகம், தியானம், தாரணா அதாவது செறிவு மற்றும் புத்தி மூலம் ருத்ரனை நினைவு கூர்வது ருத்ர பக்தியை அதிகரிக்கிறது. இது மன பக்தி என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் தங்கள் புலன்களை கட்டுப்படுத்தி சரிபார்க்கும் விரதங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பது ருத்ரனிடம் காயிகி பக்தி, உடல் பக்தி என்று அழைக்கப்படுகிறது. இதில் மதவாதிகளின் அறிவு மற்றும் தியானமும் அடங்கும். மகேஸ்வரரை கருத்தில் கொண்டு இந்த பின்வரும் அனைத்து பொருள்களையும் கொண்டு செய்யப்படும் வழிபாடு லௌகிகி பிரபலமான பக்தி என்று அழைக்கப்படுகிறது. அவை பசுவின் பால், பசுவின் நெய், தயிர், நறுமணமுள்ள குஷ நீர், இனிய நறுமணம் கொண்ட மாலைகள், பல்வேறு வகையான தாதுக்கள், தூபம், நெய் கலந்த நறுமணமுள்ள பசை, பிசின், தங்கம் மற்றும் இரத்தினங்களால் ஆன ஆபரணங்கள், வண்ணமயமான மலர்களின் மாலைகள், நறுமணம் வீசும் பொடிகளின் குவியல்கள், துதிப்பாடல்கள், உயர்த்தப்பட்ட கொடிகள் மற்றும் விசிறிகள், நடனங்கள், வாத்திய இசை மற்றும் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் பாடல்கள், பல்வேறு வகையான உண்ணக்கூடிய பொருள்கள், உட்கொள்ளக்கூடிய திரவியங்கள் மற்றும் பானங்கள், அரிசி, தானியங்கள் போன்றவற்றை பூஜை முழுவதும் ஆண்கள் வழங்க வேண்டும். வேத மந்திரங்கள் மற்றும் ஹவிஸின் பிரசாதங்களுடன் செய்யப்படும் புனித சடங்குகள் மற்றும் யாகங்கள் வைதிகி பக்தி என்று அழைக்கப்படுகின்றன. அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் அக்னிஹோத்திரம் செய்யப்பட வேண்டும். ருத்ரனுக்கு செய்யப்படும் யஜ்ஞங்களுடன் தொடர்புடைய அனைத்து சடங்குகளும் உணவளித்தல், பண பரிசுகள் வழங்குதல், புரோதாஷ பிரசாதங்கள், புனித சடங்குகள், யாகம் செய்தல், சோமபானம், ரிக், ஏஜுஸ் மற்றும் சாம வேதங்களிலிருந்து மந்திரங்களை உச்சரித்தல், சம்ஹிதா நூல்களை ஓதுதல் போன்றவை செய்யப்பட வேண்டும். இவ்வாறு செய்யப்படுவது வைதிகி பக்தி என்று அறிவிக்கப்படுகிறது. அக்னி, பூமி, காற்று, ஆகாயம், சந்திரன் மற்றும் சூரியனை கருத்தில் கொண்டு செய்யப்படும் அனைத்து சடங்குகளும் தெய்வீக தேவர்களுக்குரியவை ஆகும். முனிவரே, ஆத்தியாத்மிகி ருத்ர பக்தி 2 வகைப்படும். அவற்றில் ஒன்று சாங்கியா மற்றும் மற்றொன்று யாயுகி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த வகைகளை கேளுங்கள். பிரதானத்தில் தொடங்கி 24 தத்துவங்கள் அடிப்படை நிறுவனங்கள் உள்ளன. அவை உணர்வற்றவை. புருஷன் 25வது நிறுவனம். அது உணர்வுள்ளது, அது அனுபவிப்பவன், ஆனால் அது செயல்படுவதில்லை. ருத்ரன் 26வது நிறுவனம். அவர் உணர்வுள்ளவர், எல்லாம் அறிந்தவர், அவர் பிறப்பற்றவர் மற்றும் நித்தியமானவர். அவர் வெளிப்படாததை தலைமை தாங்குகிறார், தூண்டுபவர் அவரே. புருஷன் நித்தியபக்தர், எப்போதும் வெளிப்பட்டது. மகேஸ்வரர் காரணமாக இருப்பார். தத்துவ சர்க்கம் உயிரினங்களின் உருவாக்கம் நேரடி படைப்பாக இருக்கும். பூத சர்க்கம் தத்துவங்கள் உயிரினங்களின் உருவாக்கம் தத்துவங்கள் மூலம் இருக்கும். குணங்களால் உருவாக்கப்பட்ட பிரதானம் சாங்கியா ஆலோசனை மூலம் படைப்புக்கு உகந்தது. ஈஸ்வரனுக்கும் ஆத்மாவிற்கும் சாதர்மம் பண்புகளின் ஒற்றுமை உள்ளது. பிரதானம் விதர்மை வேறுபாடு. காரணம் ருத்ரனின் விருப்பம். எல்லா வகையிலும் கர்த்தருதா செயல்புரியும் தன்மை.
ருத்ரத்திலும் அதன் இல்லாமை அகர்திருதா புருஷத்திலும் உள்ளது. பிரதானத்தில் தத்துவம் கொள்கை அச்சைதன்யா நனவின்மை என்று அழைக்கப்படுகிறது. காரியம் விளைவு என்று மற்றொரு காரணம் மற்றொரு தத்துவத்தால் விடுவிக்கப்படுகின்றன. அசாங்கியா கணக்கிடாதது மூலம் காரணத்தை பொறுத்தவரை உள்ள வேறுபாட்டை உணர்ந்த பிறகு ருத்ர தத்துவார்த்தத்தை குறித்து சிந்திக்கும் ஞானிகளால் அது சாங்கியா என்று குறிப்பிடப்படுகிறது. இதன் தத்துவம் இதுதான். தத்துவத்தின் கணக்கீடு யதார்த்தத்தின் மூலம் செய்யப்படுகிறது. ஞான ருத்ர தத்துவத்தை விட ஞானருத்ர தத்துவம் உயர்ந்தது என்பதை ஞானிகள் அறிவார்கள். சாங்கியத்தின் மூலம் செய்யப்படும் இந்த பக்தி ஆத்தியாத்மிக ஆன்மீக பக்தியாக கருதப்படுகிறது. மகான் சூரரே, யோகிகளின் பக்தியையும் கேளுங்கள். நான் யோக செயல்பாட்டிலிருந்து தோன்றிய சிறந்த மன ருத்ர பக்தி என்று பின்வருபவர் அறியப்படுகிறார். பக்தர் பிராணாயாமத்தில் மூச்சை கட்டுப்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளார் மற்றும் தனது புலன்களை அடக்குகிறார். அவர் இதயத்தில் தாரணையையும் தனது உருவத்தை நிலைநிறுத்துதல் மகேஸ்வரரை நிரந்தரமாக தியானிப்பதில் ஈடுபட்டுள்ளார். தாமரை போன்ற இதயத்தின் பெரிகார்பில் அமர்ந்திருப்பதாக மகேஸ்வரர் கருதப்படுகிறார். அவருக்கு 5 முகங்களும் 3 விழிகளும் உள்ளன. அவருக்குள் சந்திரனின் பிரகாசம் உள்ளது. அவரது இடுப்பு அரவங்களால் சூழப்பட்டுள்ளது. அவர் வெண்மையான நிறம் கொண்டவர். அவருக்கு 10 கரங்கள் உள்ளன. பயத்திலிருந்து விடுபடுவதற்கும் வரங்களை வழங்குவதற்கும் அவர் மென்மையானவர், உறுதியளிக்கிறார். ருத்ரனிடம் மட்டுமே பக்தி கொண்டவர் ருத்ர பக்தர் என்று அழைக்கப்படுகிறார். வியாசமா முனிவரே, புனித தலத்தில் வசிப்பவர்களுக்கு என்ன விதிக்கப்பட்டுள்ளது என்பதை கேளுங்கள். பிரம்மதேவர் மற்றும் பிறரின் சபையில் ருத்ரரே இதை வகுத்துள்ளார். இது முன்னரே அனைவரின் முன்னிலையிலும் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. மகா காலவனத்தில் உயிர் துறப்பவர்களின் நன்மைகளை கேளுங்கள். அவர்கள் நிர்மாக்களாக நான் என்ற உணர்வு, அதாவது உடைமை உணர்வு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். இவர்கள் அகங்காரத்திலிருந்தும் மற்றவர்களிடம் தேவையற்ற பற்றுதலிலிருந்தும் விடுபட வேண்டும். அவர்கள் சொத்துக்களை ஏற்றுக்கொள்வதையும் வைத்திருப்பதையும் நிறுத்த வேண்டும். அவர்கள் உறவினர்களிடம் அதிக பாசம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு களிமண் கட்டி, ஒரு கல் மற்றும் ஒரு தங்கத் துண்டு ஆகியவற்றை காண வேண்டும். அவர்களின் 3 மடங்கு, அதாவது வாய்மொழி, மனம் மற்றும் உடல் செயல்பாட்டின் மூலம் அவர்கள் அனைத்து உயிரினங்களுக்கும் பயத்திலிருந்து விடுதலையை வழங்க வேண்டும். அவர்கள் சாங்கியம் மற்றும் யோகம் தொடர்பான விதிமுறைகளை அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் நீதியானதை அறிந்திருக்க வேண்டும். மேலும் அவர்கள் அனைத்து சந்தேகங்கள் மற்றும் முழுமையான சந்தேகங்களிலிருந்தும் விடுபட வேண்டும். புனித தலத்தில் வாழும் அந்த பிராமணர்கள் பல்வேறு வகையான யஜ்ஞங்களை செய்ய வேண்டும். அவர்கள் பிரம்மனுடன் நித்திய சாயுஜ்யத்தை அடையாளத்தை அடைகிறார்கள். பொதுவாக அடைவது மிகவும் கடினம். நித்திய முக்தியை அடைந்த பிறகு அவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை. அவர்கள் திரும்புவதை தவிர்த்து மகேஸ்வரரின் கட்டளைகளை பின்பற்றுகிறார்கள். பிரபஞ்சாசிரமத்தில் உலக வாழ்க்கையில் வாழ்பவர்களுக்கு திரும்புதல் தவிர்க்க முடியாதது. இல்லத்தரசர்களை நிர்வகிக்கும் கட்டளைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் எப்போதும் ஷட்கர்மங்களில், எடுத்துக்காட்டாக நெருப்பு வழிபாடு, அவற்றில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் மந்திரங்கள் மற்றும் ஸ்தோத்திரங்களால் வேத பாராயண முறையாகவும் முழுமையாகவும் கட்டுப்பட்டு வழிநடத்தப்பட்டு ஹோமங்களை செய்கிறார்கள். அவர்கள் அதிக நன்மையை அடைகிறார்கள் மற்றும் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். அத்தகைய மனிதன் அனைத்து உலகங்களிலிருந்தும் வேறு எங்கும் தடையின்றி நகர்கிறான். தெய்வீக செழிப்பையும் தேர்ச்சியையும் கருத்தில் கொண்டு அவர் தனது குடும்பத்தினருடன் பல சூரியன்களின் பிரகாசத்தை கொண்ட ஒரு ஒளிரும் வான் ரதத்தில் ஏறுகிறார். ஆயிரக்கணக்கான பெண்களால் சூழப்பட்ட அவர் தான் செல்ல விரும்பும் எந்த இடத்திற்கும் செல்கிறார். தயக்கமின்றி அவர் சொர்க்கவாசிகளின் அனைத்து உலகங்களையும் கடந்து செல்கிறார். அவர் சொர்க்கத்திலிருந்து கீழே விழுந்தால் அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரு அழகான மனிதராக மீண்டும் பிறப்பார். அவர் அனைத்து மனிதர்களிலும் மிகவும் பேராசை கொண்டவராகவும் அனைத்து சாதிகளிலும் சிறந்தவராகவும் மிகவும் பணக்காரராகவும் பிறப்பார். அவர் தர்மத்தின் கொள்கைகளை அறிந்தவராகவும் இருப்பார். அவர் ஒரு ருத்ர பக்தனாக இருப்பார்.
அவர் அனைத்து புராணங்களிலும் சொற்பொழிவுகளிலும் தேர்ச்சி பெறுவார். அவர் பிரம்மச்சரிய பயிற்சி, குருவுக்கு சேவை செய்ய ஆசை மற்றும் வேதங்களை தொடர்ந்து படிப்பதில் முழுமையாக தேர்ச்சி பெறுவார். தனது பராமரிப்பிற்காக பிச்சை எடுப்பதை அவர் ஏற்றுக்கொள்வார். அவர் தனது புலன்களை வெல்வார். அவர் எப்போது உண்மை தன்மையின் விரதத்தை பேணுவார். அவர் தனது சொந்த கடமையை செய்வதில் மகிழ்ச்சி அடைவார். சரியான நேரத்தில் இறக்கும் போது அவர் இன்பங்களை அனுபவிக்கும் அனைத்து வழிகளுடனும் கூடிய ஒரு வான்வெளி ரதத்தில் நகர முடியும். அந்த வான்வெளி ரதம் மற்றொரு சூரியனை போல தோன்றும். குஹ்யகர் என்ற ருத்ரகணம் உள்ளது. அவர் தேவர்கள் மற்றும் தானவர்களால் மிகவும் மதிக்கப்பட்டு வழிபடப்படுகிறார். அவருக்கு அளவிட முடியாத சக்தி மற்றும் செழிப்பு உள்ளது. மேலே குறிப்பிடப்பட்ட பக்தர் அந்த கணத்தின் உறுப்பினர்களுக்கு இணையாக இருப்பார். அவருக்கு சமமான செழிப்பு மற்றும் மகிமை இருக்கும். அவர் தேவர்கள், தானவர்கள் மற்றும் மனிதர்களிடையே மிகவும் மதிக்கப்பட்டு போற்றப்படுவார். இவ்வாறு சக்தி மற்றும் செழிப்புடன் அவர் நூற்றுக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான கோடி ஆண்டுகள் ருத்ரலோகத்தில் கௌரவிக்கப்படுவார். மிகுந்த செல்வத்துடனும் சக்தியுடனும் அங்கு வாழ்ந்த பிறகு அவர் ருத்ரலோகத்திலிருந்து கீழே விழும்போது அவர் சந்தேகத்திற்கு இடமின்றி பூமியில் புனித தலமான மகா காலவனத்தில் பிரம்மச்சரியமற்ற மத மாணவரின் நிலையில் தொடர்ந்து வசிப்பார். அவர் எப்போதும் மகேஸ்வரருக்கு அர்ப்பணிப்புடன் இருப்பார். அவர் அங்கேயே தொடர்ந்து தங்கலாம் அல்லது இறக்கலாம். அவர் இறந்தால் சூரியனின் பிரகாசம் கொண்ட ஒரு தெய்வீக வான்வழி ரதத்தில் பயணிப்பார். அவர் முழு நிலவின் பிரகாசத்தை பெறுவார். அவர் சந்திரனைப் போல பார்வைக்கு இன்பமாக இருப்பார். ருத்ரலோகத்தை அடைந்த பிறகு அவர் குஹ்யகர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சி அடைவார். அவர் மிகுந்த சக்தியையும் செல்வத்தையும் அனுபவிப்பார். அவர் முழு பிரபஞ்சத்தின் அதிபதியாக இருப்பார். இவை அனைத்தையும் அனுபவித்து ஆயிரக்கணக்கான யுகங்களுக்கு ருத்ரலோகத்தில் அவர் கௌரவிக்கப்படுவார். அந்த ருத்ரலோகத்திலிருந்து படிப்படியாக நழுவி அவர் என்றென்றும் மகிழ்ச்சியாக இருப்பார். நோய்களிலிருந்து விடுபட்ட உலகத்தை அனுபவிப்பார். பின்னர் அவர் இரு பிறவிகளை கொண்ட ஒரு சிறந்த ஆசைப்பட்ட குடும்பத்தில் பிறக்கிறார். அவர் மனித விழுமியங்களையும் புனித சடங்குகளையும் கடைபிடிப்பார். அவர் அற்புதமான அழகை கொண்டிருப்பார். அவரது ஆளுமை பெண்களுக்கு பேராசை கொண்டவர். அவர் மிகுந்த இன்பங்களில் வல்லவராக இருப்பார். வானப்பிரஸ்தராக ஓய்வு பெற்ற துறவியாக சடங்குகளை செய்பவர். காட்டில் வளரும் மூலிகைகள் மற்றும் தாவரங்களை தவிர்ப்பார். வாடிய மற்றும் சிதறிய இலைகள் மூலம் அவர் தன்னை தக்க வைத்துக் கொள்வார். பழங்கள், மலர்கள் மற்றும் புனித நீரை உட்கொள்வார். அதாவது தானிய துண்டுகளை உண்பதன் மூலம் அவரை தன்னை தக்க வைத்து கொள்ளலாம். தானியங்களை கல்லால் அடித்து பின்னர் மெல்லுவதற்கு அல்லது தனது பற்களை சார்ந்து மற்றும் பூச்சிக்காக பயன்படுத்தலாம். அவர் சில உணவு வழிகளை பயன்படுத்தலாம். அவர் பழைய பட்டை ஆடைகளை மட்டுமே அணியலாம். அவர் மெட்டி முடிகளை அணிந்து முடிகள் கட்டப்படாமல் ஒரு நாளைக்கு 3 முறை நீராடுவார். அவர் ஒரு சிறந்த கோலை பிடித்திருப்பார். அவர் தண்ணீரில் தங்குவார். அவர் 5 தவங்களை செய்கிறார். எடுத்துக்காட்டாக 5 நெருப்புகளுக்கு மத்தியில் தங்குவது. மழை காலத்தில் அவருக்கு தங்குமிடமாக திறந்த வானம் மட்டுமே உள்ளது. முட்கள் மற்றும் கற்கள் நிறைந்த தரையில் அவர் படுத்து கொள்கிறார். அவர் வீராசன தோரணையில் அமர்ந்திருக்கிறார். அவர் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். அவர் தனது விரதங்களில் உறுதியானவர். அவர் காட்டின் மூலிகைகளை உட்கொள்கிறார் மற்றும் உண்கிறார். அவர் அனைத்து உயிரினங்களுக்கும் பயத்திலிருந்து விடுதலையை வழங்குகிறார். அவர் எப்போதும் நீதிக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கிறார். அவர் மௌனத்தை கடைபிடிக்கிறார். அவர் கோபத்தை வென்று தனது அனைத்து புலன்களையும் கட்டுப்படுத்தியுள்ளார். மகா காலவனத்தின் உள்ள ஒரு ருத்ர பக்தர் புனித இடத்தில் நிரந்தரமாக வசிக்கும் ஒரு முனிவர். அவர் அனைத்து தொடர்புகளையும் கைவிடுகிறார். அவர் தன்னில் மகிழ்ச்சி அடைகிறார். அவர் ஆசைகளிலிருந்து விடுபட்டவர். வியாசரே,
இங்கே இருப்பவர்கள் அடையும் இலக்கை கேளுங்கள். ஒரு ருத்ர பக்தர் எங்கும் செல்லக்கூடிய உதய சூரியனைப் போல பிரகாசமாகவும் உயர்த்தப்பட்ட மேடை மற்றும் தூண்களுடன் பிரகாசிக்கும் ஒரு வான்வழி ரதத்தில் நகர்கிறார். அவர் இரண்டாவது சந்திரனைப் போல வானத்தில் பிரகாசிக்கிறார். இனிமையான குரல் கொண்ட இசை கருவிகளை பாடும் மற்றும் வாசிக்கும் வான கன்னிகைகளின் குழுக்களால் சூழப்பட்ட அவர் நூற்றுக்கணக்கான, கோடிக்கணக்கான மற்றும் அதற்கு மேற்பட்ட காலமாக ருத்ரலோகத்தில் மதிக்கப்படுகிறார். ருத்ரலோகத்திலிருந்து நழுவி விஷ்ணுலோகத்தில் கௌரவிக்கப்படுகிறார். விஷ்ணுலோகத்திலிருந்து நழுவி பிரம்மலோகத்திற்கு செல்கிறார். அந்த பகுதியிலிருந்து நழுவி வெவ்வேறு காண்டங்களில் பிறக்கிறார். சொர்க்கத்திலும் பிற இடங்களிலும் தனக்கு பிடித்த இன்பங்களை அவர் அனுபவிக்கிறார். செல்வத்தையும் சக்தியையும் அனுபவித்த பிறகு மனிதர்கள் அல்லது அழியாதவர்களிடையே பிறக்கிறான். அவன் ஒரு அரசனாகவோ அல்லது ஒரு அரசனுக்கு இணையான ஒருவராகவோ இருக்கலாம். அவன் மகிழ்ச்சியாகவும் பணக்காரனாகவும் அழகாகவும் அழகுள்ளவனாகவும் புத்திசாலித்தனமானவனாகவும் பிரபலமாகவும் பிறக்கிறான். அவன் ருத்ரனால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவர்கள் பிராமணர்களாக இருந்தாலும் சரி, சத்திரியர்களாக இருந்தாலும் சரி, வைஷ்யர்களாக இருந்தாலும் சரி, சூத்திரர்களாக இருந்தாலும் சரி, புனித தலத்தில் வசிப்பவர்கள் தங்கள் சொந்த கடமைகளிலும் புனித சடங்குகளிலும் முழுமையாக ஈடுபட்டுள்ளனர். வியாசமா முனிவரே, அவர்கள் தங்கள் சொந்த கூலியால் தங்களை தக்க வைத்துக் கொள்கிறார்கள். ருத்ர பக்தர்கள் எப்போதும் அனைத்து உயிரினங்களையும் அனைத்து நேர்மையுடனும் முழுமையாக ஆசீர்வதிக்கிறார்கள். முக்தியை விரும்பி புனித தலமான மகா காலவனத்தில் தங்கியிருப்பவர்கள் மரணத்திற்கு பிறகு தாங்கள் விரும்பியபடி செல்லக்கூடிய இந்த வடிவத்தையும் எடுக்கக்கூடிய தெய்வீக கன்னிகைகளின் குழுக்கள் இருக்கும் அற்புதமான வான்வழி ரதங்களில் ருத்ரனின் வசிப்பிடத்தில் தங்குவார். அவர்களுக்கு ருத்ரலோகம் குஹ்யகங்களுடன் சேர்ந்து நிரந்தரமாகவும் முடிவில்லாததாகவும் மாறுகிறது. அது அனைத்து லோகங்களிலும் மிகச் சிறந்ததாக மாறி அனைத்து விரும்பிய பொருள்களையும் அடைய உதவுகிறது. வியாசமா முனிவரே, மனிதர்கள் விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் மகா காலவனத்தில் தங்கள் முக்கிய காற்றுகளை துறந்தால் ருத்ரலோகம் அந்த உன்னத ஆன்மாக்களுக்கு நிரந்தரமாகிறது. எல்லா துயரங்களிலிருந்தும் விடுபட்ட அந்த சாங்கியர்கள் நந்தி மற்றும் தேவர்களின் குழுக்களுடன் சேர்ந்து ருத்ரனை புகழ்ந்து பாடுகிறார்கள். மகா காலவனத்தில் உணவு உட்கொள்ளாமல் உயிர் துறக்கும் சூத்திர சாதி ஆண்கள் சிங்கங்கள் பொருத்தப்பட்ட சூரியனை போன்ற வான்வழி ரதங்களில் சுற்றி வருகிறார்கள், அதாவது வலம் வருகிறார்கள். அவை பல்வேறு வண்ணங்களில் இருக்கலாம் மற்றும் தங்கத்தால் பொருத்தப்பட்டிருக்கலாம். அவை இனிமையான நறுமணங்களால் நறுமணம் கொண்டவை. அவை ஒப்பிட முடியாத நற்பண்புகளால் வசீகரிக்கப்படுகின்றன. மேலும் தெய்வீக கன்னிகைகளின் குரல் மற்றும் வாத்திய இசையுடன் எதிரொலிக்கின்றன. கொடிகளும் பதாகைகளும் அதில் கட்டப்பட்டுள்ளன. அவை பல்வேறு மணிகளின் ஓசைகளுடன் எதிரொலிக்கின்றன. அவை சிறந்த பளபளப்பை கொண்டுள்ளன. அவை அனைத்து நல்ல குணங்களாலும் நிறைந்தவை. சிறந்த மயில்கள் அங்கு நடமாடுகின்றன. விரதங்களின் மூலம் இறக்கும் அனைத்து ஞானிகளும் ருத்ரலோகத்திற்கு செல்கிறார்கள். அங்கே நீண்ட காலம் சென்ற பிறகு அவர்கள் விரும்பியபடி இன்பங்களை அனுபவித்த பிறகு அவர்கள் பிராமணர்களின் குடும்பங்களில் பணக்காரர்களாக மரண உலகில் பிறக்கிறார்கள். அவர்கள் இன்பங்களை அனுபவிக்கிறார்கள். மகா காலவனத்தின் கரிச பசுஞ்சாணம் சாதனா செய்யும் ஒரு மனிதன் அனைத்து இன்பங்களிலிருந்தும் விடுபட்டு ருத்ரலோகத்திற்கு செல்கிறான். கல்பத்தின் இறுதி வரை அவர் ருத்ரலோகத்தில் இருப்பார். மிகுந்த இன்பங்களை அனுபவித்த பின்னர் அவர் முழு பூமிக்கும் அரசராக பிறப்பார். அவர் அழகாகவும் மிகுந்த அழகுடனும் பிறப்பார். 7ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.